நூலின் அறிமுக உரை. இவர் பல இலக்கியத்தில் பணித்துக் கொண்டிருப்பவர். தமிழ்ச்சங்கத்தை திறம்பட வழிநடத்தி கொண்டிருப்பவர். தமிழ்ச்சங்க தலைவரோடு பல புதுமையை புகுத்தியவர் எனலாம். ஏனென்றால் அன்றைய தினம் சென்னை திரும்ப தமிழ்ச்சங்கம் என்று சொல்லும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தலைவரின் மற்றும் பொதுச் செயலாளர் பொருளாளர் என்று அனைவரின் உழைப்பால் இன்று திறம்பட நடத்தி கொண்டு நம்முடைய புதுமையை படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களை அறிமுக உரை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன். அன்பு தமிழே, அழகு தமிழே, என் மனதோடு நான் உரையாட என் உயிர் மொழியான தமிழே, உன் ஒலிகளை உச்சரித்தே என் வழிகளை திறக்கின்றேன். தமிழ்த்தாழே, உனக்கு எனக்கு முதல் வணக்கம். பணி நிறைவு என்கிற மன நிறைவிற்கும் புத்தக வெளியிட என்கிற புதுமைக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். போக்குவரத்து துறையில் சிந்தனை நெரிசலை தினம் தினம் சந்திக்கும் 2 மூத்த துணை போக்குவரத்து மேலாளர்கள் அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இமைகள் சிமிட்டாது தொழிலாளர்களின் நலன் காக்கும் தொழிற்சங்க மகா தலைவர்களுக்கும் வீர வணக்கம். தமிழ்ச்சங்க தோழர்களுக்கும் துறைமுக பணியாளர்களுக்கும் பயணீட்டாளர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒருத்தர் வணக்கம் சொல்லணும். அவர் யாருன்னு கொஞ்சம் அங்கே நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்லலாம். உங்களை தான் சுப்பிரமணிய சார், கொஞ்சம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேசலாம். கவிக்கோ அப்துல் ரகுமான், பேராசிரியர் அப்துல் காதர் என இமயம் தொட்ட இலக்கிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரே, இல்லை இல்லை முன்னணி மாணவரே, வாசிப்பதில் புத்தக பித்தனாகவும் தமிழை நேசிப்பதில் புதுமை புத்தகனாகவும் விளங்குபவரே, தங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் ஒரு அழைப்பு செய்தார். இதுபோல் 23ஆம் தேதி பணி நிறைவு பாராட்டு விழா இருக்குது, அன்றைக்கி வந்து நீங்கள் சிறப்புரை பேசணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா தான் இந்த போஸ்டர் வெளியிடும் போது தான் பார்த்தேன் அறிமுக உரைன்னு போட்டிருந்தது. இது வந்து ஆனந்த் தானே செய்ய போகிறாரு அறிமுக உரை. அப்புறம் நானும் எப்படி அறிமுக உரை? நீங்கள் ஏற்கனவே ஒரு புத்தகம் அறிமுக உரை கேட்டீங்க. அப்புறம் யோசிச்ச போது தான் பார்த்தேன் தலைவர் இது வரைக்கும் தமிழ்ச்சங்கத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் 11 புத்தகங்கள், இன்றையத்தோட 12வது புத்தகம் வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் ஒரு சின்ன சின்ன அறிமுகமாய் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதை மட்டும் அறிமுகம் செய்தால் போதுமா? ஒரு புத்தக பித்தனையும் ஒரு பேசும் விரல்களையும் CNN செய்திகளையும் விரல் பதிப்பகத்தையும் ரீல்ஸ் சூழ்நிலைகளையும் தமிழ்ச்சங்க தலைமையும் பற்றி நம்ம அறிமுகப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, மனிதர்கள் பொதுவாக வாசிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை உண்டு. 2 விதமாக படிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பயன்பாடு கருதி படிப்பவர்கள். யாருன்னா ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மேடையில் வந்து இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுகிறவங்க எல்லாம் வந்து ஒரு பயன்பாடு கருதி படிப்பாங்க. அவங்களோட வாசிப்பு பழக்கம் அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதை தவிர பேசுவதற்கென்று படிப்பார்கள். இன்னொரு வகையினர் இருக்காங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக படிப்பாங்க. அதாவது கிடைத்ததை படிப்பவர்கள், தேடி சென்று படிப்பவர்கள் அவர்கள், கையில் கிடைத்ததை படிப்பவர்கள் இவர்கள். இந்த பொழுதுபோக்காக படிக்கிறவங்களாம். இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு காலத்தில் குமுதம், கல்கி, ஆனந்தவடி இதெல்லாம் படித்தாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. புலனம் எனப்படுகிற வாட்ஸ்அப், படவரி எனப்படும் இன்ஸ்டாகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகநூல் எனப்படும் ஃபேஸ்புக், இதிலெல்லாம் வந்து கையில் வந்து கிடைக்குது, அதை படிக்கிறாங்க. மனிதர்கள் படிப்பதை யாரும் நிறுத்தவில்லை, ஆனால் படிக்கும் முகவரிகள் தான் மாறி போய்விட்டன. மாணவ பத்திரிகையாளராய் அவர் கல்லூரி படிக்கும் போது விகடனில் மாணவ பத்திரிகையாளராக இருந்திருக்காரு நம்மளுடைய தலைவர் அவர்கள். அப்படி இருக்கிற ஒரு பத்திரிகையாளராக இருந்தவருக்கு வந்து இந்த துறையுடைய மக்களுடைய பார்வை தெரியாமல் போகுமா? ஆனால் தான் யோசித்தார். பேசும் விரல்கள் ஒரு பிளாக் வச்சிருக்காரு. அந்த பிளாகில் வந்து நிறைய அருமையான கட்டுரைகள்லாம் எழுதுவார். நீங்கள் பேசும் விரல்கள் கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இருக்கும், நிறைய கட்டுரைகள் இருக்கும், தேடி சென்று படியுங்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் வந்து அறிமுகப்படுத்தணும். பொதுவாக இந்த தமிழ் இலக்கியத்தை வரலாறு பார்த்தீங்கன்னா
சங்க இலக்கிய காலம், பக்தி இலக்கிய காலம், நவீன இலக்கிய காலம்னு சொல்லுவாங்க. அதை விட துறைமுகத்தில் பணி செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பேரதிபர் ஆட்சியில் அவருடைய பதவியில் வேலை செய்யறதுனால அவருடைய பேட்ச் இவருடைய பேட்ச் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய காலகட்டத்தை நம் சமூக ஊடக காலத்தை அடையாளம் சொல்வதனால் இது ரீல்ஸ்களின் காலம். நீங்கள் பாருங்கள், ஆஃபீஸில் இறங்கி வராண்டாவில் இறங்கி நீங்கள் நடந்து படிக்கட்டு வரதுக்குள்ளே 10 பேர் ரீல்ஸ் பார்க்குறது கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி இது வந்து ரீல்ஸ்களின் காலம். இதையும் உணர்ந்து கொண்டவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். அதனால தான் அவர் சொல்ல வரும் சின்ன சின்ன கருத்துக்களை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ்களாக வெளியிடுகிறார். அந்த ரீல்ஸில் நச்சுன்னு 4 வார்த்தை, அழகாக 2 வார்த்தை, அவர் குரலில் கணீர் என்று அழகாக கம்பீரமாக இருக்கும். அந்த ரீல்ஸ் கேட்டால் உங்களுக்கு சிரிக்க மாட்டீங்க, ஆனால் சிந்திப்பீங்க, உங்கள் மனசும் அறிவும் சேர்ந்து சிரிக்கும். அதை கேட்டு பாருங்கள். மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும், அறிமுகப்படுத்த வேண்டியது தமிழ்ச்சங்க தலைமை. சாருடைய அறைக்கு நம்ம எப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒன்று காளிதாஸ் இருப்பார், இல்லை ஆனந்த் இருப்பார், இல்லை சந்திரசேகர் இருப்பார், இல்லை விஜயகுமார் இருப்பார், இல்லைன்னா தவமூர்த்தி ஐயா அவர்கள் இருப்பார், சில சமயம் ராஜ்குமார் சிவன் கூட இருப்பார். இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ வானத்தில் நிலவு இருக்குது, நட்சத்திரங்கள் எட்டி பார்க்கின்றன. அந்த நட்சத்திரம் நிலவு வந்து ஒரு அழகாக வெளிச்சம் கொடுக்குது. இந்த நட்சத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பலந்து பெருசாகி நிலவு நிறைய நிலவாயிடுச்சுன்னா அந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்கும். அது போன்றுதான் தமிழ் சங்கம் என்கிற ஒரு ஆணில் நிலவாக ஒன்றிரவர் பேசிக் கொண்டிருந்ததை நட்சத்திரங்களாக எட்டி பார்த்தவர்கள் எல்லாம் பேச்சாளர்களாக்கி நிறைய நட்சத்திரங்கள் நிலவுகளை உருவாக்கியவர் நம்முடைய தமிழ்ச்சங்கங்கள். இதை நான் அறிமுகப்படுத்தாமல் இருக்க முடியுமா? கடைசியாக வந்து இது இந்த நிகழ்ச்சியோட அஜெண்டா. அவரே நான் 10 புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசை. முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவை போதிக்காமல் அன்போடு வாழ்வதை. எப்பயுமே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய புதுசாக இப்போ இருக்கிற இங்கே எல்லாமே யாருமே இளைஞர்கள் இல்லை. ஒன்று நம்மளை பூமர்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது பெருசு ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்ன, இது வந்து நம்ம என்ன ஏதாவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிடிக்கல. அது அன்பாக சொல்லணும். அதை சொல்லும் விதமாக அறிவை போதிக்காமல் அன்போடு வாழ்வை வழிநடத்த அறிவுரை அல்ல நான் சொல்வது அக்கறை என்கிற ஒரு புத்தகம். அறிவுரை அல்ல அக்கறை என்பது முதல் புத்தகம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய நாட்டில் அதிகமாக நம்ம பார்ப்போம், நமக்கெல்லாம் வந்து பொதுவாகவே மொழி வெறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்துவிட்டது. அது மொழி வெறி அல்ல, அது ஒரு நெறி. அப்படி என்பதுதான் 2வது புத்தகம். 3வது புத்தகம் வந்து பொதுவாக ஒரு பெண்களை பற்றிய பார்வை வந்து அவங்க பேதைகள், அவங்க வந்து அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க, அவசரப்படுவாங்க, எமோஷனலாக திங்க் பண்ணுவாங்கன்றலாம் இருக்கும். ஸோ பெண்ணின் ஆற்றல், அறிவு, சாதனைகளை போற்றும் விதமான சிந்தனை நூலான பெண் பேதை அல்ல மேதை என்கிற புத்தகம். 4வதாக தமிழின் வரலாறு, பண்பாடு, அடையாளம், இன்றும் உயிரோடு இருப்பதை சொல்லும் தமிழர் உயிரோடு என்கிற ஒரு புத்தகம். 5வது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இனி சாகாது. தமிழ் இனி சாகன்னு பாரதியார் சொன்னார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. இந்த நூற்றாண்டில் நம் தலைவர் சொல்ல தமிழ் இனி சாகாது. ஏனென்றால் தமிழை நேசிக்கும் தலைமுறைகள் இருக்கும் வரை தமிழ் என்றும் நிலைத்திருக்கும் என்பதுதான் அந்த நூலுடைய கருத்து. அது 5வது புத்தகம். 6வது புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிறைய சிந்தனைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழை வந்து ரொம்ப பரபரப்பாக சிந்திக்க தூண்டியவை. பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாலை மலர் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் தலைப்படுவாங்க, இல்லை யூடியூப்லாம் தலைப்படுவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும். நெகட்டிவாக தான் இருக்கும், எதிர்மறையாக இருக்கும், ஆனால் பார்க்க அதை தூண்டும். அது மாதிரி தான் இதுவும் தலைப்பு. தமிழை உலக்கிய தத்துவங்கள் இந்த மாதிரி சொன்னால் தான் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க, சும்மா சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி அந்த புத்தகம் 6வது புத்தகம் தமிழை உலக்கிய தத்துவங்கள். 7வது புத்தகம் பார்த்தீங்கன்னா தோளும் நரமும். இது யாழ் பற்றின புத்தகம் நான் நினச்சேன், அப்புறம் பார்த்தா மனித வாழ்க்கையின் வலிமைகளையும் வழிகளையும் சொல்லும் புத்தகம். 8வது புத்தகம் பார்த்தீங்கன்னா மனிதனின் உயர்ந்த அடையாளம் மனித நேயம்தான், வேற ஒன்றும் பணம், காசு, துட்டு, பணம், மணி எதுவும் இல்லை, அவனுடைய மனித நேயம்தான் என்பதை சொல்லும் மனிதனுக்கும் மனிதம் என்கிற புத்தகம். 9வது புத்தகம் வாழ்க்கையின் நுண்ணிய உணர்வுகளை கேட்கச் செய்யும் கவிதை மிகு நூல் உயிரின் ஓசை. 10வது புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நான் போன நிகழ்ச்சியில் பேசின கணித மேதையின் ராமானுஜம், சீனிவாச ராமானுஜம் பற்றிய கணிதத்தின் மகாகவி என்கிற புத்தகம். 11வது புத்தகம் தினம் ஒரு தமிழ் துளி. இந்த 365 நாளும் இந்த 365 நான்கும் தினமும் திறந்து படிக்கலாம் என்பது போன்ற ஒரு அழகான புத்தகம் தினம் ஒரு தமிழ் துளி என்கிற 11வது புத்தகம். இந்த 12வது புத்தகம் தான் இப்போ நம்ம ஆனந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் ஒரு அழகான வரி இருந்தது, நிறைவு என்பது எங்கோ சென்று அடைய வேண்டிய இலக்கு அல்ல, அது வந்து ஒரு டார்கெட் இல்லை இப்போ ரீச் பண்ணுறதுக்கு, அது ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதிலேயே உருவாகும் அமைதியான நிலை.
அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, இட் இஸ் ஒன்லி டிராவல். இது இலக்கு அல்ல. அந்த புத்தகம் ரொம்ப உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் வந்து ஒரு 6 தத்துவம் சொல்லியிருக்கு. இதுவரையில் உலகத்தில் எந்த தத்துவ இயலாளர்களும் சொல்லாத தத்துவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நிஜமாகவே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆரம்பித்து கன்ஃபியூஷஸ் காலத்திலே இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லாத ஒரு 6 வகையான தத்துவங்கள் புதிதாக சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து ரொம்ப 64 பக்கம். இது வந்து கிட்டத்தட்ட 640 6400 பக்கமாக எழுதலாம். அதை நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அதில் ரொம்ப அழகான வரி இருக்கும். தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திருத்தம். ஒவ்வொரு தவறும் ஒரு கற்றல். பயம் குறைத்து முயற்சி அதிகரிக்கும். சார், உங்களுக்கு வந்து வரப்போகிற 36/26 வந்து உங்கள் பதவிக்கும் பணிக்கும் தான் ஓய்வு. ஆனால் முழுமையான தமிழ் பணிக்கு பதவி ஏற்கும் நாள் அது. இந்த கவிதை வரிகளை எனக்கு இரவல் தந்தவர் பவனந்தியார். செயலில் புயலும் சிரிப்பில் தென்றலும் சேமித்து வைத்துள்ள பெருஞ்செல்வ பெட்டகமே, பிழையில்லா புத்தகமே, புறப்படு செயல்படு, சிறகுகள் அசைத்து சிறப்புகள் நிகழ்த்து, இனி வானம் உமது வாழ்த்துக்கள் எமது. சார், உங்களுக்கு 2 சேர்த்துக்கலாம். வானம் உமது வாழ்த்துக்கள் எமது, சென்று வா சிங்கமே, செம்பு கலவாத தங்கமே. நன்றி, வணக்கம். பன்னெண்டு புத்தகத்தையும் மிக சுருக்கமாக அழகாக அதில் உள்ள கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து அனைவரது நெஞ்சிலும் தன்னுடைய அந்த புத்தகத்தின் மனதை எல்லோருக்கும் இடம் படைத்து தன்னுடைய படைப்புகளை மிக அருமையாக எடுத்துக்கூறிய நம்முடைய பொதுச் செயலாளர் மாதுக்கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி.